வணக்கம் நண்பர்களே. அதிமுக உடைஞ்சிருச்சோ, ஒரு பகுதி முதலமைச்சர் விஜய் பக்கம் வரப்போகுதோ, ஒரு பகுதியா 2 பகுதியா மொத்த பகுதியா யாருக்கு தெரியும். ஆனா முதலமைச்சர் விஜய் அதை ஏத்துக்குவாரா? அதான முக்கியமான விஷயம். தேர்தல்ல என்ன நடந்தது? திமுக 2ஆம் இடம் போச்சு, அதிமுக 3ஆம் இடம் போச்சு. அது மட்டும் இல்லாம ஆட்சிக்கு வர முடியாதுங்கிற நிலைமைக்கு போச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அதிமுக திமுக ஒன்றிணைந்து ஆட்சி அமைக்க போறாங்கிறது பேச்சு இருந்தது. ஐயா இந்த மாதிரி கூட்டு வச்சிங்க 2 பேருக்கு வேட்டு அப்படின்னு நிறைய வெளியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகலேயே மூத்தவர்களா அதுக்கு எதிராக இருந்தாங்க. உதயநிதி ஸ்டாலின் மட்டும் ஒரு சின்ன ஆசை இருந்தது. ஒருவேளை திரு விஜய் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து விட்டார் என்றால் 15 ஆண்டுகள் நகர்த்த முடியாதோ, காத்திருக்க வேண்டுமோன்னு கொஞ்சம் கலங்கி போயிட்டாராம். அதனால தன்னுடைய டேடி கிட்ட சொல்லி எப்படியாவது திமுக அதிமுக ஒரு கூட்டணிக்கு வழி ஏற்படுத்துங்கிற மாதிரி பேசியிருக்கிறான். சரி, அது முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் திமுக அதிமுக அந்த எண்ணம் இருந்ததுங்க. கடைசியா பார்த்தா தொல் திருமாவளவனை முதலமைச்சராக்கி விட்டு 2 கட்சிகளும் ஆதரவு கொடுக்கலாமா, அதிமுக ஆதரவு கொடுக்கலாமாங்கிற பேச்சளவுக்கு வந்துச்சான். ஆனா கடைசியில பார்த்தா அதிமுக நிறைய பேர் ஏத்துக்கலையா, அதுவும் இல்லாம போயிருச்சு. அது எப்படிங்க முடியும்? நம்பர்ஸ் இல்லைங்களே, நம்பர்ஸ் இல்ல. ஏன்னா இடதுசாரிகள் தாவேகா பக்கம் ஆதரவுக்கு வந்துட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் கடைசி வரைக்கும் இழுத்து பிடிச்சாங்க. திருமாவளவனுக்கு முதலமைச்சர் பதவியே கிடைக்குமோங்கிற அளவுக்கு எண்ணம் இருந்ததாம். அதெல்லாம் இல்லாம வெளியில இருந்து ஆதரவு நிலைமைக்கு வந்துட்டாங்க. திமுக தான் இருக்கணும் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் மக்கள் எப்படிங்க ஏத்துப்பாங்க? இங்கே இருப்பாங்க அங்கே இருப்பாங்கன்னு. அந்த சமயத்துலதான் அதிமுக என்ன பண்ணலாங்க நிலவரம் வந்துச்சு. ஏன்னா ஏதோ ஒரு வகையில் ஆட்சிக்கு வர மாட்டோமா, ஆட்சியை விட்டு 5 வருஷம் ஆயிப்போச்சே, ஆட்சி இல்லாம இருக்க முடியலையேங்கிற எண்ணம் எல்லாம் இருந்ததில்ல. அப்போதான் என்ன பண்ணிருக்காங்க, ஐயா நம்ம போய் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சாரார் சொல்ல, இன்னொரு சாரார் வேணான்னு சொல்ல, எடப்பாடி சொல்ல, எடப்பாடிக்கு எதிராக மற்றவங்க சொல்ல, மற்றவங்க எல்லாம் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கலாம்னு சொல்ல, எடப்பாடி முடியவே முடியாதுன்னு சொல்ல, இந்த மாதிரி இழுபறி வந்துருச்சுன்னு சொல்றாங்க. அந்த இழுபறியில என்னாச்சுன்னா கட்சி 2ஆ உடைஞ்சிரும். 2ஆ இல்லைங்க 3ஆம் வேற சொல்றாங்க. உங்களுக்கு தெரியும், சட்டப்பேரவையில் இன்று எம்எல்ஏக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டது. அதுல எடப்பாடிக்கு ஆதரவா சில பேர் தான் வந்திருந்தாங்க. ஆனா சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்னைக்கு, சட்டப்பேரவை கூட்டம் இன்னைக்கு முடிஞ்ச உடனே திரு எடப்பாடிக்கு ஆதரவாக அவர் சட்டப்பேரவை குழு தலைவர்னு மனு கொடுத்தவங்க யாருன்னா கிட்டத்தட்ட 17 இருந்து 20 எம்எல்ஏக்கள் சொல்றாங்க. தெளிவா தெரியலைங்க. ஏன் தெளிவா தெரியல சொல்றாங்க? சொல்லாதீங்க. இங்கேயும் இருப்பாங்க அங்கேயும் இருப்பாங்க. அதனாலதான் அதிமுகவில் ஒரு பலமாக முடிவு எடுக்கணும் அப்படின்னா 3/2 பங்கு இருக்கணும். அவங்களுக்கு மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை எத்தனை? 47. அப்படின்னா 16 32 பேர் முடிவு எடுக்கணுங்க. அதுக்கு இல்லைங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு வெயிட்டான ஒரு ஆளுமே தெரியுமில்ல. அவங்களை அப்படியே நல்ல சமாதானம் பண்ணி ஆதரவு கொடுக்க வச்சுட்டாருன்னு சொல்றாங்க. பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு யாரு சொல்றாரு? சி.வி. சண்முகம் சொல்றாரு. அவரு சொல்றாருன்னா என்ன ஆகுன்னு சொல்ல முடியாது இல்லைங்க. அதே மாதிரி எஸ்பி வேலுமணி இன்னும் சிலர் எல்லாம் சேர்ந்துட்டு அவங்களையும் தன் பக்கம் எடுத்துக்கிட்டு அதிமுக இதுதானே முடிவு பண்ணிடுவாங்க. சரிங்க, இது முதலமைச்சர் விஜய்க்கு ஆதரவு கொடுக்க போறாங்களா? கொடுத்தா ஏத்துக்குவாரா? ஏத்துக்கிட்டா என்னாகும்? இதுதான் முக்கியமான விஷயம். அநேகமாக அதிமுகவில் பெரும்பாலானவர்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்க சாத்தியங்கள் இருக்கு. அதுல முக்கியமானவர்கள் 5 பேருக்கு அமைச்சர் பதவி வேண்டுமா? ஏனென்றால் அமைச்சர் பதவி இல்லாமல் ரொம்ப காலம் ஆயிப்போச்சான், ரொம்ப கஷ்டமா இருக்கான். அதனால அமைச்சர் பதவி வேணுமா? அதுல யார் யார் கேட்கறாங்க? எஸ்பி வேலுமணி கேட்கிறாராம், அதுக்கப்புறம் சி.வி. சண்முகம் கேட்கிறாராம், சி. விஜயபாஸ்கர் கேட்கிறாராம், எம்.ஆர். விஜயபாஸ்கர் கேட்கிறாராம். இந்த மாதிரி 5 பேருக்கு வேணுமா? அதுல விஜய் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டதா வெளிய தகவல்கள் கசியுதுங்க. வெயிட் பண்ணுங்க. எவ்வளவு நாள் வெயிட் பண்றது? எப்படி வெயிட் பண்றது? அப்படியே கட்சியை உடைச்சு கொண்டு வந்து தாவேக்காவில சேர்த்துறதா? அப்போனா தாவேக்கா உறுப்பினர் ஆகிறதா? அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கா? அந்த மாதிரி வாய்ப்பு இருந்தா என்ன ஆகும்? இல்ல வெளியிலிருந்து ஆதரவா? இல்ல உள்ள வந்து அதிமுகவின் ஒரு பகுதியினர் ஆதரவு கொடுப்பாங்களா? சரி, ஏதோ நடக்கட்டும். அவங்களுக்கு எல்லாம் எப்படி அமைச்சர் பதவி கொடுக்கிறது? அவங்க மேலாம் புகார்கள் இருக்கே. அது எப்போத்தைய புகாருங்க? அது 5 வருஷத்துக்கு முன்னால ஆட்சியில் இருந்த போது வந்த புகாருங்க. இப்போ வந்து அது ஏன் கேட்கிறீங்க நிறைய பேர் சொல்றாங்க. நடந்து முடிந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த திரு ஸ்டாலினே நடவடிக்கை எடுக்கல. சில காரணங்கள். ஏன்னா அதிமுக காரங்க மேல நடவடிக்கை எடுத்தா அப்புறம் வராம போயிட்டாங்கன்னா வேற யாராவது பூந்து பெரிய சக்தி ஆயிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற எண்ணம் திமுகவுக்கு இருந்தது, திரு ஸ்டாலினுக்கு இருந்தது. இருந்தாலும் என்னாச்சு? திரு விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாருல்ல. இப்போ திரு விஜய் அவங்களுக்கு எல்லாம் அமைச்சர் பதவியை கொடுப்பாரா? அப்படி கொடுத்துட்டால் அவங்க மீது இருக்கின்ற கரைந்து விடுமா, போய் விடுமா? அப்பனா எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவாரு? ஆதரவு வேணும். நிச்சயமாக அதிமுக இருந்து ஒரு பெரிய பகுதி வந்து ஆதரவு கொடுத்தா பலமா இருக்கும்.
இந்த ஆட்சி பலமாக இருக்கும். ஏன்னா இடதுசாரிகள் சிபிஐ சிபிஎம் ஆதரவு கொடுத்தாங்க, ரொம்ப நல்ல முறையில் அவங்கள அணுகிறாங்க. ஆதரவு கொடுத்துருக்கோம், வெளியிருந்து ஆதரவு கொடுத்துருக்கிறோம். வந்தே மாதரம் பிரச்சனை வந்த போது கூட கண்டிச்சுட்டாங்க. ஆனால் தொல் திருமாவளவன் என்ன சொன்னாரு? வந்தே மாதரம் பிரச்சனைக்கு விளக்கம் சொன்னாரு. சரிதான். அப்புறம் கஜானா காலின்னு ஏன் சொல்றீங்க அப்படின்னு திமுக மாதிரியே கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாருன்னா, இதுல அரசியல் சட்ட பிரச்சனை வந்துடும், குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடும், அதுக்கு மட்டும்தான் நாங்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு குத்தி குத்தி காட்டாருங்க. என்னங்க ஒரு பெரிய நடிகருங்க, இன்னைக்கு வென்று விட்ட முதலமைச்சர் ஆயிட்டாருங்க திரு விஜய். அவருக்கு அது ஒரு பிரிக் பண்ணாதா? அது குத்தி காண்கிற மாதிரி இருக்காதா? அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாரு? ரொம்ப பொறுமைசாலி, அமைதியா இருக்கிறவரு. அதை ஏதோ ஒரு சமயத்துல ஹேண்டில் பண்ணு நினைப்பாரு. இதுக்கு ஒரு தீர்வு ஒண்ணு நினைப்பாருல்ல. அதிமுக வந்து சங்கா வந்தாங்க அப்படின்னா ஆட்சி ரொம்ப உறுதியா இருக்கும். இவங்களை எப்படி ஹேண்டில் பண்றது? அவங்களுடைய கரைகளை போக்குவது எப்படி? சரி, அவங்க கொடுக்குறாங்க, அமைச்சர் ஆகுறாங்க. அமைச்சர் ஏற்கனவே அமைச்சர் மேல ஏதாவது பிரச்சனை இருந்தால் நடவடிக்கை எடுத்துக்கலாம். இப்ப 5 வருஷம் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படலையே. சரி, அவங்க வர்றாங்க. இனி எப்படி அவர் சொன்னாரோ, என்ன சொன்னாரு? ஆட்சிக்கு வந்தாச்சு சொல்லி ஆட்டம் போட்டுறக்கூடாது, அது எல்லாருக்கும் தானே பொருந்தும். ஏதாவது அடிச்சு சாப்பிடலாம்னு நினைச்சா அதை எரேஸ் பண்ணிருங்கன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி எரேஸ் பண்ணிட்டு தான் வருவாங்க மாதிரி இருக்கு. வந்தாங்கன்னா அமைச்சர் பதவி கொடுக்க போறாரு, இருக்க வாய்ப்பு இருக்கு. அதிமுகவை சேர்ந்த அமைச்சர்களாக அவர்கள் இருப்பார்கள், இருந்து விட்டு போகிறார்கள். இல்லை, கட்சியிலே சேர்ந்தாலும் சேர்ந்து விடலாம். அவ்வளவு சீக்கிரம் அதிமுகவை இழக்க அவர்கள் விரும்ப மாட்டார்கள். பொதுமக்களும் விரும்புவார்களா என்று சந்தேகம் இருக்கிறது. இருந்தாலும் அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக சிதிரமடைந்து கொண்டிருக்கிறது. அதை நிறுத்தி பார்க்க வேண்டும் என்றால் ஆட்சி நிச்சயமாக பங்கு கிடைத்தால் அவர்களுக்கும் ஒரு உற்சாகம் கிடைக்கும், தொண்டர்களுக்கு உற்சாகம் கிடைக்கும். சரி, நிறுத்திடலாம். அடுத்த தேர்தல் வரும்போது, அடுத்த மக்களவை தேர்தலோ, உள்ளாட்சி தேர்தலோ அல்ல அடுத்த சட்டப்பேரவை தேர்தலோ வரும்பொழுது ஒரு கணிசமான இடங்களை பெற்று சட்டப்பேரவையில் இடம்பெறலாம் அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அதுக்கான வாய்ப்பை முதலமைச்சர் திரு விஜய் கொடுப்பாரா? கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? ரொம்ப பேஷண்டா பாக்குறாரு. அந்த ரொம்ப பேஷன்ஸ் அது பண்றதுனால அது எப்படி ஹேண்டில் பண்றது, எப்படி அவங்கள வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிப்பார். முதல்ல அதிமுக என்ன ஆகுது? ரெண்டாக பிளவுபடுமா? ரெண்டாவது பிளவுபட்டால் யார் கையில் இருக்கும்? திரு எடப்பாடி கையில இல்லைங்கிற மாதிரி தெரியுது. அப்படி இருந்தாலும் கட்சி பிளவுபடக்கூடிய சூழல் இருக்கிறது. ஒரு 16, 17, 18, 19 பேரை சமாதானம் செய்த எடப்பாடி பழனிசாமி மிச்சம் இருப்பவர்கள் சமாதானம் செய்து விட்டார் என்றால் அவர்கள் இருப்பார்கள். அப்போ மீதி இல்லாதவங்க எல்லாம் அவங்களுக்கு என்ன ஆகும்? அவங்க அந்த எந்த நிலைமையில் இருப்பாங்க? அவங்களுடைய பதவியெல்லாம் போயிடும் இல்லவா? அந்த பதவி போவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? சில பத்திரிகைகள் என்ன எழுதுது அப்படின்னா, ஐயா நீங்களாம் பதவி விட்டுட்டு வாங்க, தாவேகா காரங்களா வாங்க, நீங்க தாவேகா சேனத்தில் போட்டிடுங்க அப்படின்னு தாவேகா தலைமை சொன்னதா? அதற்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா மறுபடியும் ஒரு தேர்தலை சந்திக்க கிட்டத்தட்ட 10, 15 பேர் தயாராக இருப்பார்களா? தயாராக இருந்தால் வெல்ல வாய்ப்பு இருக்கிறது. ஆட்சியில் இருக்கிறது தாவேகா. திரு விஜய் முதலமைச்சராக இருக்கிறார், அவருக்கு ஆதரவாக ஓட்டு போடுங்கள் என்றால் இன்னும் கூட வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது இன்னும் கூட பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு திரு விஜய் நினைக்கலாம். ஒருவேளை கட்சியை பிளவுபடுத்த அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? அவங்க பிரிச்சுதான் வருவாங்களா? இன்னும் தெரியாது. ஏன்னா இன்று நாம பதிவு செய்கிறோம், நாளை செவ்வாய்க்கிழமை மே மாதம் 12ஆம் தேதி சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். பெரும்பான்மையை நிரூபித்து விடுவார் முதலமைச்சர் திரு விஜய். நிரூபித்து விட்ட பின்னால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அந்த ஆட்சிக்கு யார் பலம் கொடுப்பார்கள்? உடனுக்குடனே ஒரு நம்பிக்கையில தீர்மானம் யாரும் கொண்டு வர முடியாது. இந்த ஆட்சி கவிழ்வதை யாருமே விரும்ப மாட்டார்கள். அப்படி கவித்தாங்க அப்படின்னா யாருமே திரும்ப வருவாங்க மிக சந்தேகம். திமுக எல்லாமே மிக குறைந்த அளவுக்கு இடங்களை தாவாகும். திரு விஜயோடைய கட்சி மற்ற அவருடைய கூட்டணி சேர்ந்தார்கள் ரொம்ப சாதாரணமாக 150, 150 இடங்கள் வந்துவிடும். அதை விரும்ப மாட்டாங்க. திமுக விரும்ப மாட்டாங்க. இருக்கிற செட்டப்குள்ள என்ன ஆகும்? கடைசியில பார்த்தா திரு எடப்பாடி பழனிசாமி இறங்கி வர மாட்டாருங்கிறது என்ன நிச்சயம் இருக்கு? வாய்ப்பு இருக்கு இல்லையா? எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அவரே கடைசியில சரிங்க போய் தாவேகாவுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கலாம்னு சொல்லாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லைங்க. பிகாஸ் என்னென்ன விஷயம் பொலிட்டிக்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, அது ஃபிட்டஸ்ட் சர்வைவலாவது ஃபிட்டஸ்ட். எடப்பாடி எப்பவுமே ஃபிட்டாவே இருந்திருக்கிறார், நல்ல சர்வைவ் ஆயிருக்கிறார். இந்த சமயத்துல திரு விஜய் முதலமைச்சர் விஜய் முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் போய் பார்த்தாருங்க. என்னங்க இது வரைக்கும் நடக்காத விஷயங்க. நம்மளுடைய தமிழக அரசியல்ல ஒரு முதலமைச்சரா வரவர் முன்னாள் முதலமைச்சர் போய் பார்க்கவே மாட்டார். அந்த மாதிரி நடந்தது இல்லை. திரு அண்ணாதுரையுடைய பேரறிஞர் அண்ணா காலத்துக்கு பிறகு அந்த மாதிரி பார்த்தது இல்லை. திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார், அவருக்கு அப்புறம் திரு எம்ஜிஆர் வந்தார், அவர் போய் பார்க்கல. திரு எம்ஜிஆருக்கு அப்புறம் மறைந்த பிறகு திரு கருணாநிதி வந்தாரு, அவருக்கு அப்புறம் செல்வி ஜெயலலிதா கேட்கவே வேண்டாம். செல்வி ஜெயலலிதா எல்லாம் போய் பார்ப்பாங்களா? சான்ஸ் இல்லை. அவங்களுக்கு பிறகு திரு கருணாநிதி வந்தார், அவர் போய் செல்வி ஜெயலலிதா போய் பார்க்கல. திரு கருணாநிதிக்கு அப்புறம் மறுபடியும் செல்வி ஜெயலலிதா முடியல, பார்க்கல. திரு எடப்பாடி வந்தாரு, திரு ஸ்டாலின் வந்தாரு, ஸ்டாலின் போய் எடப்பாடி பழனிசாமி பார்க்கல. இதுதான் நம்மளுடைய தமிழக அரசியல் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் உடைக்கிற வகையில் திரு விஜய் சென்று திரு ஸ்டாலினை சந்தித்தார். இது ஒரு தமிழக அரசியல் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ஜனநாயக மாற்றம்ங்க. ஜனநாயக மாற்றம் இது.
என்னதான் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் கொடுத்த தீர்ப்பின்படிதான் யார் முதலமைச்சர், யார் எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிறது வெளியே வருது. அதான் நிரூபணமாகுது. மக்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்கதான் அரியணையில் அமர்றாங்க, அதிகாரம் செலுத்துறாங்க. அதுல என்னதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றச்சாட்டு சொன்னாலும் மக்கள்கிட்ட போய் தான் நிக்க வேண்டியதா இருக்கு. அதனால போய் பார்க்கறது தவறு இல்லை, மிக சிறந்த நடவடிக்கை. கட்சிகளுக்குள் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இது போன்ற நடவடிக்கைகள் நிச்சயமாக தேவை. இப்படியே போச்சுன்னா அவருடைய அரசியல் என்னங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கும் தெரியுது. அவர் ஒரு சினிமா நடிகர், மிக சிறந்த மிக வெற்றிகரமான ஒரு சினிமா நடிகர். அவர் ஒரு அரசியல்வாதி ஆகும்போது எப்படி இயங்குவாருங்கிறது ஒவ்வொருத்தரா தெரியுது. அவர் தேர்தல் நடப்பதற்கு முன்னால் முதலமைச்சர் திரு விஜயை நிறைய பேர் ஊடகங்கள்ல ரொம்ப 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 மோசமா பேசிட்டு இருந்தாங்க. அவங்களெல்லாம் அழைத்து கூட சந்திச்சாலும் சந்திச்சிருவாரு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பரந்துபட்ட மனம் கொண்ட முதலமைச்சராக இருக்கிறார். தமிழகத்திற்கு ஒரு சிறந்த ஜனநாயக வழி இப்போது தெரிகிறது. நன்றி, வணக்கம்.